டேய் கட்ஜெட்டி போடாரா, குழந்தை பிறக்காம போயிடும். டேய் பாக்ஸர் ஜெட்டி போடாரா, விரவாத வந்துடும். இப்படின்னு நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்தியால 3 கோடிக்கு மேல கப்புள் வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறதா வருஷம் கேஸ் வந்துகிட்டே இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு வருஷம் ஃபுல்லா குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இருந்தும் குழந்தை பிறக்கலன்னா அவங்க தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உமனுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா மென்னுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது தான். அப்போ மென்னுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு என்ன ரீசன்னு தெரியணும்ல நமக்கு. இப்போ நார்மலா ஒரு ஆவரேஜ் மென்னுக்கு பாத்தீங்கன்னா 75 மில்லியன் ஸ்பெர்ம் இருக்குமா பர் எம்எல்க்கு. இதுவே 15 மில்லியன் ஸ்பெர்ம் ஆச்சுன்னா ஒரு எம்எல்க்கு, அப்போதான் அவங்க வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது ஓவர் வெயிட்டா இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஓவரா டென்ஷன், ஆபீஸ் ப்ரெஷர் இருக்கிறது, இதெல்லாம் மெயின் ரீசனா சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ஜெட்டியை மெயின் ஃபேக்டரா எடுத்துக்கணும்னா, இப்ப நம்ம பாடியில பாத்தீங்கன்னா ஹார்ட், கிட்னி இது எல்லாமே உடம்புக்குள்ள இருக்கு. அதுவே நம்ம டெஸ்டிக்கல் பாத்தீங்கன்னா உடம்புக்கு வெளியில இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாடியில இருக்க டெம்பரேச்சரை விட நம்ம டெஸ்டிக்கல் கூலா இருக்கணும்ன்றதுக்காக தான் அது வந்து வெளியில கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்பெர்ம்ன்றது அவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம். இப்போ நம்ம கட்ஜடியோ இல்ல டைட்டான ஒரு ஃபேண்டோ போடுறதால என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம டெஸ்டிக்கல் எப்பயுமே ஒரு டென்ஷன், அதாவது அந்த ட்ரெஸ் டைட்டா இருக்கிறதுனால ஒரு உராய்வுலயே இருந்துகிட்டு இருக்கா. இதனால அந்த இடத்துல எப்பயுமே ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸ்பெர்ம் வந்து சென்சிட்டிவான விஷயம்னு. இதனாலதான் டைட்டா ஜட்டி போடுறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுது. இதுவே அதுக்கு பதிலாக பாக்ஸர் இல்ல இப்ப நம்ம தாத்தாலாம் போட்டிருந்தாங்கல்ல பட்டாப்பட்டி இல்ல நம்ம ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஜட்டி போடும் போது என்ன ஆகும்னா, நார்மலா அங்க ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா டைமும் அந்த இடத்துல வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்காது. இப்ப நம்ம உட்கார்ற இடம் இல்ல பைக் ஓடுற டைம் மட்டும்தான் டென்ஷன் இருக்கும். இதனாலதான் வந்து நிறைய பேரு பாக்ஸர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, ப்ரிஃபர் பண்ணவும் சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் சும்மா நான் என் இஷ்டத்துக்கு சொல்ல. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் போடுற மென்னு, அதாவது பாக்ஸர் போடுற மென்னுக்கும் இந்த வி டைப் ஜெட்டி போடுற மென்னுக்கும் எவ்வளவு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குன்னு இப்படி பார்க்கும்போது பாக்ஸர் போடுற மென்னுக்கு 25% அதிகமா வந்திருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வி டைப் ஜெட்டி போடுறாங்கல்ல, இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க நைட்டு தூங்குறப்ப ஒரு பேக், ஐஸ் பேக் ஒரு பாக்கெட் ஃபுல்லா வச்சு அவங்க ஜட்டிக்குள்ள வச்சு தூங்க வச்சுட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா கூலிங் ஆகிறதுனால அப்படின்னு பார்த்தா, ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஸ்பெர்ம் கவுண்டை விட டபுள் ஆயிருக்கு இப்படின்னு இந்த ஹார்வர்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. சரி, இவ்வளவு நாள் நம்ம வந்து விஜெட்டியோ இல்ல வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல ஹெல்த்தா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாள்ல நம்ம பாக்ஸ் 2000 பேர் போட்டா ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடாது. குறைஞ்சபட்சம் 10 வாரம் அப்படியே கண்டினியூஸா நம்ம இதை மாற்றும் போதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி பரியம் போடுறாங்கல்ல, பரியம் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, உடம்ப ஹெல்த்தா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுவும் அதுவும் கண்டிப்பா லிங்க் ஆகும். ஏன்னா 70 நாள்ன்றதுக்கும் 2 மாசம்ன்றதுக்கும் 60 நாள் தான். அவ்வளவு நாள் நம்மள ஹெல்த்தா பாத்துக்க சொல்றது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அந்த 60 நாள் நீங்க உடம்ப ஹெல்த்தா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுனா, ஹெல்த்தா சாப்பிடுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல முடிஞ்ச வர பாக்ஸர்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் இல்ல வெறும் லுங்கி ஃப்ரீயா இந்த மாதிரி கட்டிக்கிட்டு ஃப்ரீயா தூங்க பாருங்க. இதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பா உடம்பு ஹெல்த்தா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.